கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான நாட்கள் 2 நாட்கள். ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற நாள். ஏசப்பா அந்த உலகத்தில் படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியான பர்பஸ் இருக்கும். இந்த வானம், பூமி, ஸ்டார், சன், மூன் எல்லாத்துக்குமே அதனோட வேலை கரெக்டாக இருக்குது. அதே போலதான் நம்ம இதயம் இன்னும் துடிக்கிறதுக்கும், நம்ம இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுக்கும், நம்ம இன்னும் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஏசப்பாட்ட கேட்க வேண்டியதுதான். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலக அதிசயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம சீன பெருஞ்சுவர். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முறையாவது அதை பார்த்தணுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும், அப்படிதானே? அது 4500 மைல் நீளமோ, 35 அடி உயரமோ, 25 அடி அகலமுமா, செம பிரம்மாண்டமா, எதிரிகள் உள்ள நுழையாதபடிக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் கடந்த 100 ஆண்டுகள்ல 3 முறை அங்க உள்ள காட்டு மிராண்டிகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அந்த செவரை உடைச்சோ அப்படி இல்லாட்டி அந்த செவரை தாண்டியோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அவங்க உள்ள போல. அங்க காவல் காக்கிற காவலாளி கிட்ட லஞ்சம் கொடுத்து ஈஸியா மெயின் கேட் வழியாவே உள்ள போயிட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கும் காரணமா இருந்துச்சு. இதை போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது ஏசப்பா கிட்ட இருந்து வர்ற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தடுக்குது. நாமளும் போதுன்ற மனசோட வாழ கத்துக்கிட்டோம்னா ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. கண்டு வந்து பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணோடு கத்தாவே நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கண்டு வந்து பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசுவின் செல்லங்கள். என் பேரு தினிஷா, நான் யூகேஜி படிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து விளைவிக்கிறதை மறிக்கப்போ இருப்பான். அவன் செய்வதுமாயிருக்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பற்கடிக்கும் பதை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அண்டிருக்கிறார், துன்மார்க்கரின் வழியா அழியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். இயேசுவின் செல்லங்கள். பிரைஸ் தி லார்ட். நாம ஒரு வசனம் சொல்லுமா? இதோ சகோதரர் ஒளிவி
Praise the Lord. நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஒரு பாவி மனம் திரும்பி உங்களுடைய ஆலய ஆராதனைக்கு வரணும். பற்பல ஊழியங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் அதெல்லாம் புறஜாதிகள் ஆண்டவர் அண்டையிலே வருவதற்கு உதவியாக இருக்கிறதா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க. முழங்கால் போடுங்க, அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் பதில் தருவார். உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சவுளை போன்று இருக்கிறார்களா? தேவனுக்கு விரோதம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. என் ஆண்டவர் சவுளை பவுலாக மாற்றினது போல மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். ஏற்கனவே நீங்கள் ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அநேகர் ஆண்டவருடைய பாரத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய அழுகிற சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவளாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிந்து பேச மிஸ்டரிகள் தேவை. அல்லேலூயா. எஸ்தரை போல ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது பரிந்து பேசுகிற மிஸ்டரிகள் தேவை என்பதை கடந்த நாட்களில் உங்களோடு கூட பாரத்தோடு இந்த தேவைகளை சொன்னபோது அநேகர் எனக்கு ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள், நான் ஒரு பரிந்து பேச மிஸ்டரியாக வர்றேன்னு சொல்லி அநேகர் ஒப்பு கொடுக்குறீங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மறுபடியுமாக ஒரு கேள்வியை என் உள்ளத்தில் வைத்த கேள்வியைத்தான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உங்கள் மூலியமாக யாராவது ஒருவர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார்களா? தமிழ்நாட்டில் 1 கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒருத்தரை ஒரு வருஷத்தில் வழி நடத்தினா போதும் 2 கோடி கிறிஸ்தவங்களாக மாறிடுவாங்க. அதான் மார்த்தாள் கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்களா, மரியாள் கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்களா? மார்த்தாள் என்ன, பற்பல வேலைகளில் பிஸியாக இருக்கிறது. ஆனால் அவங்க ஆண்டவர் அன்பு செலுத்துகிறவங்க தான், ஆண்டவருக்காக எதாயிலும் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறவங்க தான். ஆனால் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அவங்களுக்கு தெரியல. அதான் மார்த்தாள் கிறிஸ்தவங்க. இப்போ எல்லாரும் நினைச்சிடும் பற்பல வேலைகள் செய்த மார்த்தாளை போல பற்பல ஊழியங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் அதெல்லாம் புறஜாதிகள் ஆண்டவர் அண்டையிலே வருவதற்கு உதவியாக இருக்கிறதா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஒரு பாவி மனம் திரும்பி உங்களுடைய ஆலய ஆராதனைக்கு வரணும். நான் அடிக்கடி போகிற சபைகளில் எனக்கு அன்பான வழிநடத்துகிற வாலிபரிடத்துல நான் சொல்லி கொடுக்குறேன், நீ போகிற சர்ச்சில் ஒருத்தரையாவது நீ சர்ச்சுக்கு கூட்டு போயிரு. முடிஞ்சால் உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்துக்கொள்ளும் பைபிள் சொல்லுதில்ல. ஏதாவது ஒரு லஞ்சமாவது கூட ஒரு பிரியாணி வாங்கி தரேன்ப்பா, எங்கள் சர்ச்சுக்கு வா, உனக்கு தான் நல்லது அப்படி சொல்லிட்டு போ. அங்கே உங்கள் போதகர் மூலியமாக ஆண்டவர் நீதியால் உள்ளத்தை திறந்தது போல திறப்பார், ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் உங்கள் மூலியமாக ஒருவராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? பட்டாங்கன்னு சொன்னீங்களா நீங்கள் மரியாள் கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். இல்லை மார்த்தாளை போல் ஓடிக்கிட்டே இருப்பான், பற்பல ஊழியங்கள் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. மனுஷர்களை திருப்திப்படுத்துகிற அந்த கனி தான் மார்த்தாளின் கனி. ஆனால் மரியாள் அப்படி இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறதை கேட்கிறார், அவருடைய சத்தத்தை கேட்கும்படி வாஞ்சியாக இருக்க. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் வல்லமைகளை பெற வேண்டும், ரகசியங்களை கற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிற மரியாள்கள். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் பற்பல ஊழியங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நான் ரட்சிக்கப்பட்டு புதுசாக சபைகளுக்கு போனப்போ என் பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவங்க எல்லாம் சர்ச்சு கட்டி விளையாடுறாங்களோ அப்படி இருந்துச்சு. நான் சர்ச்சுக்கு விரோதமானவன் அல்ல. எங்கள் ஊரில் மணல் வீடு கட்டி விளையாடுவோம், களிமண்ணை வச்சு மாட்டு வண்டி செஞ்சு விளையாடுவோம். நல்லா இருக்குல்ல? நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா?
நான் சிறு பிள்ளைகளை அப்படியெல்லாம் விளையாண்டுருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேரை பார்த்தா அவங்க எல்லாம் சர்ச்சு கட்டி விளையாடுறாங்களோ, அந்நிய பாஷை பேசி விளையாடுறாங்களோ, பாட்டு படித்து விளையாடுறாங்களோ, டான்ஸ் ஆடி விளையாடுறாங்களோ, இன்னும் பைபிளை படிக்கணும் டெப்த்தாக படிக்கிறது மாதிரி படித்து விளையாடுறாங்களான்னு தோணுதுங்க. ஐயா, இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நான் சொல்லலை. முதல்ல என்ன தேவை, அதை நீ செய்யணும். அதுதாங்க தேவை. நாம் இல்லாட்டா நாட்களை நேரங்களை வீணாக்குறோன்னு அர்த்தங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்ட கேள்வி, மரியாள் கிறிஸ்தவனா மார்த்தாள் கிறிஸ்தவர்களா ஒரு கேள்வி வைத்தார். பாருங்க, இன்றைக்கு ஒரு கேள்வி உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்கள், சவுளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிறான். எந்த ஒரு மனிதன் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சௌரி, உங்கள் மேலே காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிளானு? நீங்கள் பிறந்த நாள்லேருந்து இறந்த நாள் வரைக்கும் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். யாரையுமே இங்கே சும்மா காட்சிக்கும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார். ஒரு பிளான் இருக்குது. இப்போ கை விரல்கள் 5 விரல் இருக்குதா? எல்லா விரலுக்கும் பிளான் இருக்குது. ஒரு விசேஷம் இருக்குதுங்க. இந்த பெருவிரல் எனக்கு வேண்டியதெல்லாம் வெட்டி எடுத்துட்டா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க? இப்படி எடுத்து இப்படி வைக்க வேண்டியது. அதுதான் பலன். முடி எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? பாவம், முடியே இல்லாதவங்க நிறைய பேர் டிப்ரெஷனாக இருக்காங்க. ஐயோ, கல்யாணமே ஆகாது. முடி வளர்றதுக்கு பல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவழிக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு தெரியும். எல்லாமே தேவைங்க. எல்லா அவயங்கள் தேவை. அருமையான அந்த செய்தி கேட்கிற சகோதரனை, நீ ஆண்டவருக்கு தேவை. சகோதரி, நீ ஆண்டவருக்கு தேவை. உங்கள் மேலே ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இப்போ சவுல் மேலே ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு 15 வசனத்தில், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. 3 பர்பஸ்க்காக சவுளை பவுலாக மாற்றுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்றாரு. உங்களை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாருங்க. அவர் தெரிந்து கொண்ட இந்த சவுல் என்ன செய்யறான்? அவருக்கு விரோதமா இருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் ஒரு நாள். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் குடும்பத்துலேயும் சவுல் போல யாராவது இருக்காங்களா? கவலைப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தை கேட்டு சவுலை பவுலாக மாற்றினது போல உங்கள் பிள்ளைகளை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அடிக்கடி ஊழியத்தில் நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கணும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு கிராமத்தில் போய் நான் நடக்கும்போது பிசாசு அப்படியே ஓடுது. நான் ஜெபிக்கவே இல்லை, பிசாசெல்லாம் ஓடுது. அதை பார்த்தானே எனக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகிறது, அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் ஆண்டோடைய வார்த்தையில் தெருவில் நின்று இயேசுடைய அன்பை பிரசங்கிக்கும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி லீதியால் உள்ள திறந்தது போல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதானே பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அற்புத அடையாளங்கள் தான் பெருசு நினைக்கிறோம். இந்த செய்தி கேட்குற சகோதரன் சகோதரியே, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்துறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குறது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாத நீங்கள் ரட்சிக்கப்படுவது தான். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதாங்க அற்புதம். பெரிய அற்புதமே மனம் திரும்புதல் தாங்க. ரட்சிக்கப்படுவது தான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, சவுலை ஆண்டவர் சந்திக்கும்படி வருகிறார். ஏன்னா ஆண்டவர் அவன் மேலே ஒரு பிளான் வச்சிருக்கார், தேவத்திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் கிராம ஊழியங்களை செய்கிறேன். ஒரு சில மாதங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பாங்க, ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிறுபிள்ளைகள் எல்லாம் அப்படி கர்த்தருக்குள் வளருவாங்க. நான் பாருங்கள், விருதுநர் கருகாமையில் ஒரு கிராமத்தில் ரெகுலராக புதன்கிழமை போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு கோவில் வளாகத்தில் ஒரு 120 பிள்ளைகள் அங்கே கூடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பேன். பாட்டு
ஒரு வசனம், ஒரு கதை, பைபிளில் இருக்கிற கதைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். 6 மாதம் அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க. அறுவடை, அன்பு, எல்லா சிறு பிள்ளைகள் கிடைக்கிற நிலையில் நான் சொல்லிக் கொடுத்த பாடல்களை பாடி ஆண்டவரை துதிச்சாங்க, வசனங்களை சொன்னாங்க. அந்த கிராமத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிராமத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் மாறிக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, ஒருவேளை இந்த கிராமத்தில் எதிர்ப்பு வரப்போகுது, இதுதான் நான் போகிற கடைசி வாரமாக இருக்கலான்னு சொல்லி என் மனசில் தோணுச்சுங்க. அதனால் அந்த பிள்ளைகள்கிட்ட நான் என்ன செஞ்சேன், ஒரு சவால் விட்டேன். ஏசப்பா ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். எலியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி உங்களை பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு புதன்கிழமை ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் நம்ம புதன்கிழமை வர்றதற்கு முன்னாடி இன்னைக்கு ஜெபிக்க போகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது போல ஏசப்பா ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறது வந்து ருசி பார்க்கணும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் புலம்பிக்கிட்டே தெரியாதங்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை, என் வியாதி சுகமாகலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, போய் எத்தனை நாளுங்க புலம்புவீங்க? வாங்கங்க, முழங்கால் போடுங்கங்க, அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் பதில் தருவார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அங்கே என் முன்னாடி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு டேஸ்ட் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு சொன்னேன், நீ ஏதாவது ஒரு ஜெப குறிப்புகளை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் குசுன்னு பேசி, அண்ணே மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கண்ணே, அடுத்த புதன்கிழமைக்குள்ளே நம்ம ஊரில் மழை வேணும், ஜெபம் பண்ணுவானே, ஏசப்பா பதில் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். அந்த பிள்ளைகள் சொல்லுது, எனக்கு சொன்ன உடனே வயிற்றெல்லாம் கலக்கிருச்சுங்க. ஐயோ தெரியாதனமா நம்மாட்டுக்கு சவால் விட்டுமேன்னு சொல்லிட்டு, ஓகே ஆண்டவரை நான் பார்த்துக்கிட்டேன், ஏசப்பா என்னை வெட்கப்படுத்துறாதீங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, எனக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருகிறதோ, நெருக்கங்கள் வருகிறதோ, குறைவுகள் தடுமாற்றங்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் என் வலது பக்கத்தில் இருக்கிற ஏசப்பாவை பார்ப்பேன். எனக்கு வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாருங்க. நான் நம்புகிறேன். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நம்புங்கங்க. அல்லேலூயா. கர்த்தரையின் வலது பாரசத்தை வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். பாருங்க, இவங்க மழை வேணும் அடுத்த புதன்கிழமைக்குள்ள ஜெப குறிப்பு சொன்ன உடனே எனக்கு வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சுங்க. ஐயோன்றுச்சு. நம்ம என்னச்சு, இவரை தானே பார்க்கணும், ஏசப்பா வலது பக்கத்தில் தான் இருக்கார். நான் பார்த்தேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, அப்படி ஒரு பார்வை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் சொல்ல, ஏசப்பா நீங்கள் விரும்புகிறபடி அடுத்த புதன்கிழமைக்குள்ள மழை பெய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக மாறணும், அவர் உங்கள் உள்ளத்தில் அவரை கூப்பிடணும், அவரை அழைக்கணும். காணாமூர் கல்யாண வீட்டுக்கு அவர் அழைச்சா வருவார், அவர் வந்துட்டால் குறைவாக நிறைவாக மாற்றிடுவார். அதுபோல் நீங்கள் அவரை உள்ளத்தில் அழைக்கணும். வீட்டு வாசல் படியில் கதவை தட்டுறாராம், அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ளே வந்துடுவார், உங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அவ்வளோதாங்க. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கதவை திறந்துட்டேங்க, ஏசப்பா வாங்க என் உள்ளத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவரை கூப்பிட்டேங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க. ஐயோ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னால் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக முடியல, டாக்டர்கள் என்ன செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க, மரண தேதி முன்குறிச்சிட்டாங்க, ஏசப்பா நீங்கள் வாங்கலை, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்களேன், என் உள்ளத்துக்குள்ளே வாங்கலேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேங்க. ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டாருங்க. என்ன அற்புதங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரை, நீ வேஸ்டாக்காத, காலத்தை வேஸ்ட். இப்போ கூட முழங்கால் படியிட்டு ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. எத்தனை வருடங்களாக ஆண்டவர் என்னை நடத்துகிறார். நான் அந்த சிறுபிள்ளையில் சொல்லி கொடுத்தேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும், அவரை நீங்கள் அழைக்கணும், உங்கள் பாவங்களை அறிக்கையிடணும். ஏசப்பா உங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது உங்கள் பாவத்திற்கான தண்டனையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் ஏசப்பா சுமந்திருக்கார், ரத்தம் செஞ்சிருக்கிறார். அந்த ரத்தத்தினால உங்கள் பாவங்களை கழுவுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் சொல்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்கள்ட்ட ஜெபம் நடத்துகிறேன்.
எல்லாரும் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுட்டேன், எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்ச நம்ம போயிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லி சொல்லி பாவரிக்க பண்ணி அவர் அழுது ஜெபித்தார்கள். ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க. பாருங்க, அந்த ஜெபம் முடித்த உடனே சொன்னேன், இப்போ 2 பேர் கையை கோர்த்துக்கோ, எங்கள் ஊருக்கு அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ள மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபி அப்படி சொன்னேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா 2 பேர் ஒருமனப்பட்டால் போதுங்க. இந்த செய்தி கேட்குற சகோதர சோறு, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்களா, கை கோர்த்து இப்போ ஜெபம் பண்ணுங்களேன். பிள்ளைகள் இருக்காங்களா, நீங்கள் பிள்ளைகளோடு ஒரு குடும்ப ஜெபம் செய்யுங்களேன். எங்களுடைய ஊழியக்கார மிஸ்டரி குடும்பத்தார்கள் கிராமத்தில் நான் வழி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இரவு 9லிருந்து 10 மணி வரைக்கும் குடும்ப ஜெப நேரம். எங்கள் ஊழியக்காரங்க எல்லார் வீடுகள்லையும் 9 to 10 மணி குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம்னா என்ன, 1 மணி நேரம் பண்ணணுமா அப்படின்னா, சரி பரவாயில்ல, அரை மணி நேரம் பண்ணுங்க, இல்லை 20 நிமிஷம் பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்க, ஒன்றும் இல்லைங்க. குடும்பமாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கணுங்க. ஒரு 2 பாட்டை பாடுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு தட்டை எடுங்க, ஒரு ஸ்பூனை எடுத்து கொடுங்க, தாளம் போடுவாங்க பாருங்க. அல்லேலூயா. போங்க கடைகளுக்கு போய், புக் ஸ்டாலுக்கு போய் சில கொட்டுகளை வாங்குங்க. பிள்ளைகள் ஆளுக்கு ஒன்று அடிச்சு நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்கங்க. அல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்புகள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கு அடுத்து ஒரு என்ன சவால்கள் இருக்குது அதை உங்கள் பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணி, இதுக்காகலாம் நம்ம ஏசப்பாட்ட ஜெபிப்போன்னு சொல்லி அவங்க பிள்ளைகளோட குடும்பமாக ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் பதில் தருவார்ல. பாருங்க, நான் அந்த கிராமத்தில் 2 பேர் கையை கோர்த்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறான் சொன்னேன். அவன் எல்லாம் ஜெபிச்சுட்டாங்க. நான் ஊழியம் முடிச்சுட்டு வந்தேன். அந்த கிராமத்தில் எல்லாரும் எதிர்ப்புகள் வருது, பயங்கரமாக முறைக்கிறான். நான் ஆண்டவர் கிருபையா அப்படியே வந்துட்டேன். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை இந்த கிராமத்தில் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்த புதன்கிழமைக்குள்ள அந்த கிராமத்தில் நீங்கள் மழையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆனால் பாருங்கள், பயங்கர சம்மர், வெயில் அவ்வளோ அடிக்குதுங்க. வியாழக்கிழமை ஜெபம் பண்ணேன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய் பயங்கர வெயில் கூடுதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை வந்துருச்சு, அடுத்த வாரம். இன்னைக்கு நான் போகணும். காலையிலேருந்து இங்கே எலியாவை போல் ஜெபிக்கிறது, கதவை திறந்து பார்க்கறது. மழை வந்துருச்சா, மழையை வெயில் கூடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன யோசித்தங்க, மத்தியானம் அந்த கிராமத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு. உடனே நான் என்ன தெரியுமா செஞ்சேன், இனி கிராமத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, உங்கள் ஏசப்பா புதன்கிழமைக்கெல்லாம் மழை வரணும்னு ஜெபிச்சோம், பதில் வரலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவமானமாக இருக்குன்னு அந்த புதன்கிழமை போகலங்க. எனக்கு ரொம்ப கவலைங்க. ஏசப்பா இப்படி ஆயிடுச்சே, நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாதோ, சவால் விட்டுருக்கக்கூடாதோ, அப்படியெல்லாம் என் மனசில் யோசனைங்க, கவலைங்க. ஒரு வழியாக அதுக்கு அடுத்த புதன் வந்துச்சு. நான் என்ன யோசித்தேன், நம்ம சின்ன பிள்ளைகளை எனத்தையாவது சொல்லி சமாளிச்சிருவோம். நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க எனத்தையாவது சொல்லி சமாளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, பதில் வராத காரணம் உங்கள்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குதுன்பாங்க. கோளாறு இருக்குது எல்லாருக்கும் தெரியும். கோளாறு இல்லாட்டாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வான்னா ஒருத்தர் அற்புதத்தை ருசி பார்க்க முடியாது. எனத்தையாவது சொல்லி சமாளிக்கிறாங்களேங்க கள ஊழியர்கள். நம்ம எனத்தையாவது சொல்லி சமாளிப்போன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போனேன். பயந்துக்கிட்டே போனால் என் சைக்கிளில் அந்த கிராமத்தில் நுழையிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஓடி வருது. கணேசண்ணே போன வாரம் எதுக்கு வரல, மழை பெஞ்சிருச்சு அதனால தானே வரல, பாருங்கண்ணே நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டு அங்கே உள்ள குளம் எல்லாம் நிறைஞ்சிருச்சுங்கிறான். பாருங்க, அந்த கிராமத்தில் ஒன்று சோன்னு சொல்லி ஒரு மழை பெஞ்சிருக்குதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சவுளை போன்று இருக்கிறார்களா, தேவனுக்கு விரோதம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா, நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. என் ஆண்டவர் சவுளை பவுலாக மாற்றினது போல மாற்றுவார். பாருங்க, அவனை சந்தித்து கேட்கிற கேள்வி என்னங்க, சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கு உங்கள்கிட்ட ஏசப்பா கேட்குறாரு, நீங்கள் ஆண்டவரை துன்பப்படுத்தின நாட்கள் அதிகமா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தின நாட்கள் அதிகமா? சகோதரனை, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல. சகோதரி, யோசித்து பாரு, இந்த வருஷத்தில் ஓ மூலியமாக பரலோகம் சந்தோஷம் அடைஞ்சுதா? பரலோகத்தில் வீட்டிருக்கிற என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சந்தோஷம் அடைஞ்சாரா? ஒன்றும் இல்லைங்க.
நீங்கள் தராசில் உங்களை நிறுத்து பாருங்க. தராசில் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளவனாக கண்டேன், உங்களுக்கு நீயே நீதிபதியாக இருங்களேன். நீங்கள் இந்த வருஷத்தில் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தின நாட்கள் அதிகமாக, அழ வச்ச நாட்கள் அதிகமாக, துன்பப்படுத்தின நாட்கள் அதிகமாக, எப்படி இந்த வருஷத்தை கழிச்சிங்க? எல்லாம் சபைகளுக்கு போகும்போதுங்க புது வருஷத்தில் இந்த கிளி ஜோசியம் மாதிரி அங்கே வசனம் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. டபக்குன்னு ஒன்று எடுப்பாங்க, ஐயோ இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். நானும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் ரைட்டு தாங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தத்தை எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறது தப்பு கிடையாது. அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறபடியே அந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்வார். அவர் மேலே நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தில் அற்புதம் செய்வார். ஆனால் அவருக்காக நீங்கள் என்னங்க செய்கிறீங்க? அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாரா? நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தணும்ல. ஜெபம் பண்ணா அவர் சந்தோஷப்படுவாருங்க. பைபிள் வாசித்தா சந்தோஷப்படுவார். வேதத்தின்படி நடந்தால் சந்தோஷப்படுவார். சாத்ராக் மேசாக ஆபத்தினவங்களை ஆண்டவருக்காக என்றைக்கெல்லாம் வைராக்கியத்தோடு நிற்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் சந்தோஷத்தோடு அவங்களோடு கூட இடைப்படுவார், உலாவுவார். ஐயா, அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஏசப்பாவை அழ வச்சிங்களா? சந்தோஷப்படுத்துனீங்களா? 2 ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் தாவீதை பார்த்து சொல்கிறார். தாவீது பாட்டு ராஜாவாக இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான். ஆனால் அவன் அந்தரங்கத்தில் ஒரு பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடலைங்க, மனஸ்தாப்படலைங்க. நாத்தான் வேலுங்கிற தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் அவன் பாவத்தை சுட்டி காண்பித்து, நீயே அந்த மனுஷன், என் ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஐயா, நீதான் இந்த பாவத்தை செய்தா என்று சொல்லுகிறார். தாவீது என் ஆண்டவரை துன்பப்படுத்தினான், பாவம் செய்து. கழுதையை தேடி போன சவுலை ஆண்டவர் ராஜாவா மாத்துறாரு. அவன் 100% ஆண்டவர் கீழ்ப்படினும்லங்க. 90% கீழ்ப்படிஞ்சிட்டான், 10% மட்டும்தான் கீழ்ப்படியல. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 15 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்க. சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமாயிருக்கிறது. 10% கீழ்ப்படியாது சவுளை பாஸ்து எனக்கு வேதனையாக இருக்க பண்ணி எனக்கு துன்பப்படுத்திட்டேன்னு சொல்கிறாரு. அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் உள்ளம் உடைகிறது. ஐயா, நானும் அவரை மனஸ்தாபப்படுத்துகிறேனோ, நானும் அவரை துன்பப்படுத்துகிறேனோ? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரானால், நீ அந்த மனுஷன் என்று சொல்லி துக்கத்தோடு என் மீது உங்கள் மீது கரங்களை நீட்டுவாரோ? அருமையான சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவரை துன்பப்படுத்தினாயா, சந்தோஷப்படுத்தினாயா? நீங்கள் துன்பப்படுத்துறது உண்டானால் ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களை அழ வச்சது உண்மைதான், உங்களை துன்பப்படுத்தினது உண்மைதான். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன். நீங்கள் அழாதீங்க ஏசப்பா, உமக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவரை நீங்கள் கனப்படுத்திங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். சவுளை பார்த்து கேட்ட கேள்வியை என்னை பார்த்து இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்கிறீரே, சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நாங்கள் ரொம்ப உங்களை துன்பப்படுத்தின நாட்கள் தான் அதிகம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம். என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தட்டும், அதிகமாக ஜெபித்து சந்தோஷப்படுத்தட்டும், அதிகமாக காணிக்கைகளை கொடுத்து சந்தோஷமாக்கட்டும், உமக்காக வாழ்ந்து உம்மை சந்தோஷப்படுத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்வீரா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை
கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பாட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கா ஃபஸ்ட்டு நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறமா இதுக்கு நம்ம ஆக்ஷனை பார்க்கலாம். ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் சகைன்னு ஒரு அண்ணனை தேடி போனாங்களாம். அந்த அண்ணன் ரொம்ப குள்ளமாக இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம் அந்த அண்ணன்? ரொம்ப குள்ளமாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த அண்ணனுக்குள்ளே எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சாங்களாம். நினச்சி ஒரு மரத்து மேலே அந்த அண்ணன் ஏறினாங்களாம். மரத்து மேலே ஏறின உடனே ஏசப்பா அந்த அண்ணனை பார்த்துட்டாங்களாம். பார்த்து சகையுவே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்த அண்ணன் பேர் என்ன பேர்? சகையு. அந்த அண்ணன் எப்படி இருந்தாங்க? குள்ளமாக இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். இயேசுவை ஆவலை தேடினான், இயேசுவை ஆவலை தேடினான். சகையு என்று கூப்பிட்டார், சகையு என்று கூப்பிட்டார். வீட்டிற்கு வருவேன் என்றார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. வீட்டிற்கு வந்திட்டார், ரட்சிப்பு தந்திட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. இவ்வளோதான் குட்டீஸ். இந்த பாட்டு நல்லா இருக்கா? இந்த பாடலுக்குரிய ஆக்ஷனை பார்த்துடலாமா? குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். குடுகுடு என்று வேகமாய் ஓடினான், கிடுகிடு என்று மரத்தில் ஏறினான். இயேசுவை ஆவலை தேடினான், இயேசுவை ஆவலை தேடினான். சகையு என்று கூப்பிட்டார், சகையு என்று கூப்பிட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. வீட்டிற்கு வந்திட்டார், ரட்சிப்பு தந்திட்டார். ஆனந்தமே 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 வாழ்வில் ஆனந்தமே. ஓகே குட்டீஸ், இந்த பாட்டை நீங்களும் வீடுகளை பாடி ஆக்ஷன் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த ஆராதனை அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரிங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ட்ரூ வர்ஷிப், அதாவது ஆராதனை என்று சொல்லும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து எல்லா தேவ ஜனங்களோடு பாடுவது, கைகளை உயர்த்தி துதிப்பது, கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்பது, அது ஆராதனைன்னு ஒரு பகுதி. ஒருவேளை தனி ஜெபங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அது ஆராதனைன்னு ஒரு பகுதி. இன்னொன்று இருக்குது, இடைவிடாமல் ஜெபியுங்கன்னு சொல்லியிருக்கல, அதுபோல் இடைவிடாத ஒரு ஆராதனை இருக்குது. எப்பெல்லாம் ஞாபகம் வருது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. ஆராதனை என்பது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அது புரிஞ்சிருந்து ஆராதிக்கிறது. அடுத்தவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அதை புரிந்து அவருக்கு நன்றி சொல்கிறது. இதெல்லாம் இடைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
அன்பு குட்டி தம்பி தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல அக்கா வந்திருக்கேன். அந்த கதை எது சம்மந்தப்பட்டதுன்னா, கொலேசையர் 3:2 சொல்லப்பட்டிருக்கு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள்னு. நாம் என்ன செய்ய வேண்டாமா? பூமிக்குரியறதுக்கு மாத்திரம் அல்ல, மேலான பரலோகத்தில் உள்ள ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களை நாம் தேடணும் நாடணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. சரியா? இன்றைக்கி நம்ம கதைக்கு போகலாமா? அதாவது பறவை இனங்கள் இருக்கு இல்லையா, அந்த பறவை இனங்களில் ஒரு வாத்து கூட்டமும் உண்டு. வாத்து கூட்டம்னா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, குவா குவா வாத்து, குள்ள வாத்து, அந்த வாத்து கூட்டங்கள் இல்லை. வெளிநாட்டில் இருந்து, அதாவது வலசை போதல்னு சொல்லுவாங்க, அந்த மைக்ரேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டத்திலிருந்து வேறு கண்டத்துக்கு பறந்து போய் அங்கே இனப்பெருக்கம்லாம் செஞ்சு அந்த சூழ்நிலைக்கு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஸ்டேஜில் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்துடும். அதாவது பல மைல் தூரங்கள் பறந்து கடந்து சென்று என்ன செய்யும்னா, அந்த வாத்து கூட்டங்கள் என்ன செய்யும், பறவை இனங்கள் பொதுவாகவே நிறைய பறவை இனங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். இப்படியா ஒரு வாத்து கூட்டம் வெளிநாட்டில் இருந்து என்ன செஞ்சிச்சுன்னா பறந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்படி பறந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாத்து கூட்டத்தில் சோனுன்னு ஒரு வாத்து இருந்துச்சு. அந்த வாத்துக்கு அப்படி பறந்து கீழே உள்ள பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்குது. அப்படி பார்த்துட்டே போகும்போது ஒரு பண்ணை வீடு இருக்குது. அந்த வீட்டில் நிறைய வாத்து கூட்டங்கள் எல்லாம், சின்ன சின்ன வாத்துகள்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக போகிறது அது பார்க்குது. அதுக்கு ஆகாரம், நல்ல தானியங்கள் எல்லாமே அந்த பண்ணையில் நிறைய சிந்தி செதறி கிடக்கு. அது எல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதை அது பார்க்குது. இதை பார்த்து அந்த சோனுங்கிற வாத்துக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் தன்னுடைய கூட்டத்தில் சொல்லிவிட்டு என்ன சொல்லிச்சுன்னா, நான் கீழே போய் பார்க்க போகிறேன், ஏன் சாப்பாடை தேடி வெகு தூரத்துக்கு போகணும், இங்கேயே எனக்கு பக்கத்துலேயே கிடைக்குதே, இதை நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சு. அந்த வாத்து கூட்டங்கள்லாம் சொல்லிச்சு, வேணாம், நீ எங்களை விட்டு தொலைஞ்சு போயிடுவ, தயவுசெய்து நீ போகாத, எங்கள் கூடயே நீ வா ஆன்னு சொல்லிச்சு. இந்த சோனு வாத்து சொல்லிச்சு, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் சாப்பிட்றேன், நீங்கள் போயிட்டு திரும்பி வருவீங்கள்ல, அப்போது நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆன்னு சொல்லிச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு மற்ற பறவை கூட்டங்கள் எல்லாமே தன்னுடைய இரையை தேடி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இந்த வாத்து மட்டும், இந்த சோனு வாத்து மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, கீழே இறங்கி அந்த பண்ணை வீட்டுக்கு அங்கே சிந்தி கிடந்த தானியங்கள் இறைகளெல்லாம் நல்லா கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த பறந்து போன வாத்து கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து திரும்பி ரிட்டன் வருது. இந்த சோனு வாத்துக்கு அந்த வாத்து கூட்டத்தை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சு. நம்மளுடைய தோஸ்து, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் இப்போ பறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது பறந்து பார்த்துச்சு. பறக்க முடியலை. ஏன்னா இந்த பறவைக்கு என்ன கிடச்சிச்சு, அந்த பண்ணையிலேயே உணவுலாம் நிறைய கிடச்சிச்சு. இப்படி கிடச்சதுனால அது நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுத்து குண்டாயிடுச்சு. முன்ன போல் அதால் பறக்க முடியலைன்னொடனே அந்த வாத்தும் இந்த வாத்தும் பேசிக்கிச்சு, நீங்கள் அடுத்த வாட்டி வருவீங்கள்ல, அப்போ நான் உங்கள் கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாயின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுச்சு. இதே போல் மறுவாட்டியும் அந்த பறவை கூட்டங்கள்லாம் அந்த வானத்துக்கிட்ட அந்த பண்ணைக்கு நேரம் அந்த சோனு வாத்துக்கிட்ட பேசிச்சு. அப்பவும் அது பறக்க ட்ரை பண்ணிச்சு, அதால் முடியலை. இப்படியா காலங்களும் நாட்களும் போச்சு. அந்த சோனு வாத்து தன்னுடைய கூட்டத்தோடு சேரவே முடியலை. பார்த்தீங்களா, மேலானதை தேடாமல் பூமிக்குரிய, அதாவது கீழே இருக்கிற காரியங்களை நோக்குனதுனால அந்த சோனு வாத்துவால் தன்னுடைய இனத்தோடு போக முடியலை. பெரிய காரியங்களை பாருங்கள், அங்கங்கே போய் சந்தோஷமாக இருந்து தன்னுடைய வம்சத்தெல்லாம் விருத்தி பண்ணி அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அது இழந்து போச்சு. இதே போல் நாமளும் பூமிக்குரியவைகளையே நோக்கி பார்த்து தான் குடும்பம், தான் படிப்பு, தன்னுடைய வாழ்க்கை அப்படியே சுற்றி இருந்துடாம நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், மேலான காரியங்களை நாடுவோம், பரலோகத்துக்கு செல்லுமான காரியங்களுக்காக கூடுமான வரைக்கும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய். அங்கே இந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு என்ன இருக்குது? மண்ணாவே உங்களுக்கு சலிச்சு போயிருதுங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாக தெரியல. இந்த சொந்த வீடு, ஒரு வீடு தவிர எங்களுக்கு என்ன இருக்குதுங்க? அவர்கள் இருதயம் மாறவில்லை ஐயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மாறவே இல்லை. ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர் சோதிக்கிறார்கள் ஐயா. அந்த முடிவில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறா நடந்த விடுவாரா? அவர் உன்னை மாத்துவாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார்.
யோனா நினிவேக்கு போறவனா மாறணும். யோனா தர்சுக்கு போய் தர்சா போயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு மாறா நடந்து நடந்து தர்சா போயிட்டாங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்கள், இந்த செய்தியை கேட்கிற நீ ஆண்டவருக்கு மாறா நடந்து தரிசாக வீணற்றவனாக கனியற்றவனாக மாறிவிட்டாயோ, இன்றைக்கு ஆண்டவர் நீ மாறுபடி பேசுகிறார். ஆண்டவர் சொல்லும் போதே அந்த வேலையை செஞ்சுட்டா ஈஸிங்க. ஆனா ஓ மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஆண்டவர், உன்னை விடவே மாட்டார். யோனா மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவனை கொண்டு நினிவேல் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டார். அவனை கொண்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு முடிவு செஞ்சிட்டார். அந்த முடிவுல ஆண்டவருடைய திட்டத்திற்கு மாறா நடந்தா விடுவாரா? அவர் உன்னை மாத்துவாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இத்தனை ஆண்டவருடைய அன்பை அறிந்தும் வேதவசனத்தை அறிந்தும் ஜெபிக்காத கிறிஸ்தவனாக நீ இருக்கிறாயா? ஒரு நாள் வரும், யாக்கோபு ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு யாக்கோபாக நீங்கள் மாறுவீர்கள். அவன் பாருங்கள், பொய்யனாக இருக்கிறான், நடிக்கிறான். தகப்பனிடத்தில் நான் தான் ஏசா என்று நடிக்கிறான். ஒருவேளை அவன் உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் இரு பரிவாரங்களை அவன் ருசி பார்த்து இரு பரிவாரங்கள் கொண்டு ஐஸ்வர்யாக மாறிவிட்டாலும் அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல. கிறிஸ்தவனுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் சந்தோஷம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குது, நல்ல சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லையா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மாறலைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் மாறாமல் இருப்பதினாலே உங்களுடைய உள்ளத்துல, யாக்கோபுக்கு இருந்த உள்ளத்துல ஒரு வெறுமை இருக்கிறது ஐயா. அந்த வெறுமையோடு கூட இருக்கிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபை போல உன்னை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் ஐயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதமேங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தாங்க அவருடைய வாழ்க்கையே. யோனா மாறாவிட்டால் யோனாவை ஆண்டவர் துரத்துவார். ஒழுங்கா மாறி இருந்தா உண்மையா டிராவல் பண்ணி அழகா காத்தோட அங்கு ஒரு டிராவல நினிவே கப்பலில் ஏறிந்தானா தூங்கிட்டு கூட நினிவேல போய் முடிச்சிருக்கலாம். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப சோம்பேறி பிரசங்கம் தாங்க. இன்னும் 40 நாள் இருக்கு, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. இது வாயாங்க வலிக்க போகுது. நான் கிராமத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்? இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உன்னை விடுவிப்பார், இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி பிரசங்கம் பண்ண வேண்டியதானங்க. அவன் ஆண்டவர் சித்தத்திற்கு தன்னை மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, விடுவாரா? மீன் வயிற்றுக்குள்ள அவனை போய் விழுங்க செஞ்சு அங்கே அவனை மாற வைக்கிறார் பாருங்க. அங்கே என்ன இருக்கும்? மூத்திரம் இருக்கும், மோசம் இருக்கும், வாடை, நாத்தம், சாக்கடை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போய் அவன் மனம் திரும்புகிறான், ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுகிறான். இளையகுமாரனுக்குங்க அவன் மணி அடிச்ச சாப்பாடு, தகப்பன் கூடயே நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே அவன் நல்லா இருக்க வேண்டியதானுங்க. சில பேருக்கு இருக்கிறது பிடிக்காதுங்க, ஆண்டவர் பிளஸ்டு ஒரு வாழ்க்கை பிடிக்காது, அதை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. இளையகுமாரன் பிரிஞ்சு போகிறான். என்னாச்சு? பண்ணி மேய்க்க வேண்டிதான். அவன் பண்ணிக்கு போடுற தவிடு திங்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க பாருங்க, ஆசையாக இருக்கிறான். ஒருவேளை அவன் மாற வேண்டும் ஐயா. இளையகுமாரனாக இருக்கிற அவன் மாறிவிட்டால் தகப்பன் மறுபடியுமா கட்டி அணைத்து முத்தமிட்டு பெரிய ஒரு விருந்துள்ள ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் ஐயா. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, பின்மாற்றம் உள்ள யோனாவை போல மாற மனதில்லாமல் இருக்கிறீர்களோ? இளையகுமாரன் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தகப்படைய அன்பை அறியாதபடி மாற மனதில்லாமல் இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஐயா. நீங்கள் மாறினால் அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றி விடுவார் ஐயா. புரோஜனமற்ற ஒருத்தர் மாறினா எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு புரோஜனமாக மாறிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையில் ஆண்டவர் எப்படியாவது ஆண்டோடைய அன்பை அவங்க ருசி பார்ப்பாங்க, ஆண்டருக்கு நன்றி எறிதல் உள்ளவங்களை இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பாருங்கள், எத்தனை வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க உள்ள எல்லாம் எகிப்தில் தான் இருக்குது. எங்களுக்கு வெங்காயத்தை நினைக்கிறோங்கிறாங்க, வெள்ளரிக்காயை நினைக்கிறாங்க. அங்கே இந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு என்ன இருக்குது? மண்ணாவே அவங்களுக்கு சலிச்சு போயிருதுங்க.
நிறைய பேர் இப்போ இருக்கிற பிளஸ்டு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சலிச்சு போயிடுது. இதை தவிர எங்களுக்கு என்ன இருக்குது? சொந்த வீடு இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரோட்டு ஓரத்தில் எத்தனை பேர் படுத்து கிடக்காங்க. பல லட்சங்கள் ட்ரெஸ் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கடுத்து கிடக்காங்க. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாக தெரில. இந்த சொந்த வீடு, ஒரு வீடு தவிர எங்களுக்கு என்ன இருக்குதுங்க? கையில் ஒரு 100 பவன் நகை வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற அழுத்துக்கிறப்ப 100 பவனை தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சலிச்சு போயிடும். அவர்கள் இருதயம் மாறவில்லை ஐயா. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மாறவே இல்லை. ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்கள் சோதிக்கிறார்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்து ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை பாவத்து அடிமையாகிருக்கிற உன்னை இவனையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணானை வாக்கு பண்ணிருக்கிறார் ஐயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவதற்கு ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நீ மாற வேண்டும். ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாற வேண்டும். நன்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும். நல்ல ஒரு விசுவாசியாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? நமக்கு நல்ல தெரிந்த ஒரு ஊழியர், அருமையான சாது சுந்தர் சிங், அவங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும், தன்னுடைய வாலிப பிராயத்தை முழுவதையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணாமல் தான் ஒரு சன்னியாசியாய் ஆண்டோருக்காய் வாழணும், ஒரு சாதுவாக வாழணுங்கிறது அவருடைய தீர்மானம். அவரை போன்று இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு சாதுவை அவர் சந்திக்கிறார். அந்த சாது ரொம்ப வயதானவராக இருக்கிறார், இவர் வாலிபராக இருக்கிறாரு. உடனே சாது சுந்தர் சிங்கிட்ட அந்த வயதான சாது கேட்குறாரு, நாங்கள் சன்னியாசம் எடுக்கிறது, நாங்கள் சாதுவாக மாறுறது முதல்ல மாணாக்க நிலை, கல்யாணம் ஆகிறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு நாங்கள் காட்டில் போய் எங்களோட வயதான காலத்தை நாங்கள் சாதுவாக சன்னியாசியை கழிப்போம். நீ என்ன வாலிப பிராயத்தில் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேலியான ஒரு முகத்தோடு வைத்து கொண்டு கேட்டாராம். அதுக்கு சாது சுந்தர் சிங் ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னுடைய வாலிப பிராயத்தை நான் ஆண்டவருக்கு முழுசாக கொடுக்க விரும்புகிறேன். எனக்காக உயிரே கொடுத்த இயேசுவுக்கு என்னுடைய வாலிப பிராயத்தை நான் கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நான் ஆசாபாசங்களை அனுபவித்த பிறகு நான் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கறத விட என்னுடைய வாலிப பிராயத்தை முழுவதுமாக நான் கடவுள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன், ஏசப்பாட கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்ன உடனே இவர் அந்த சாது சுந்தர் சிங் இன்னொரு கேள்வி கேட்டாராம். ஐயா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உடனே அந்த சாது ஐயா சொன்னாராம், கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த சாது சுந்தர் சிங் ஐயா ஒரு கேள்வி கேட்டாராம். ஐயா, நீங்கள் ஒரு வயதான சாதுவாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாம்பழத்தை ஃபுல்லாக அதில் இருக்க சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையை மட்டும் உங்கள்கிட்ட மாம்பழ கொட்டையை மட்டும் கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொன்னால் அதை அவமானப்படுத்துறதுக்கு தக்கதான செயல் தானே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ சாது சுந்தர் சிங் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒரு சாதாரண மாம்பழத்துக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷம் துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய வயசான காலத்தை கொண்டு கடவுள்கிட்ட கொடுக்கறது அவமதிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த வயதான சாது யோசிக்க ஆரம்பித்தார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமாம், ஒருவேளை வாலிப பிராயத்தில் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாலிப பிரயாயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது இன்னும் என் தம்பியை காணமே, வரேன்னு சொன்னா இன்னும் நேரம் ஆச்சு, நாளையே காணோம். ஒரு சில விஷயங்கள் அவன் நானும் பேச வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அது வந்துருவா நினைக்கிறேன். அண்ணே 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 என்னடா இது? நீ வேற சும்மா இருக்குனே, அவன் அடிக்கிற வெயிலுக்கு எங்க போய் எனக்கே தெரியல. வெயில் அடிக்குதா? ஆமாண்ணே, தூக்கி போடு. இதானே நல்லா இருக்கேன் கொத்துறதுக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே. ஆமாண்ணே, எங்க ஒளிது எனக்கே தெரியலண்ணே. முக்கியமான மேட்டருக்கு வந்துருவோம். அண்ணே, என்ன பண்றேண்ணே? நம்ம எந்த நாள்ல இருக்கோம் தெரியுமா? எந்த நாள்னு? இது பயங்கரமான வெயில் காலம். தம்பி சொல்லுங்கண்ணே. வெயில் காலத்துல எங்க இருப்போம் சொல்லு? எங்க இருப்போம் வெயில் காலத்துல? அண்ணே, குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருப்போம்ண்ணே. சூப்பர். வேற? ஆமா, வேற என்ன செஞ்சிருப்போம்? அண்ணே, ஜூஸ் குடிப்போம். நம்மோட ஜூஸ் குடிச்சிட்டு ஓடி வந்தோமே. மோர் குடிப்போம்ண்ணே நாங்க. முக்கியமான விஷயத்த சொல்றா. என்ன சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சம்மர்னா என்னடா உனக்கு? என்னடா ஞாபகம் வருது? சீக்கிரம் சொல்றா. அங்க பாரு, குட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லையானே. சம்மர்னா என்ன? சரி, ஒரு லெட்டர் சொல்லவா? ஒரு லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். வி வி
விவி விவி என்னது என்னடா ஓ விவி கோல்டு என்னண்ணே ஐயோ ஐயோ என்ன தம்பி நீ பாருங்க தம்பி குட்டீஸ் என்ன அட்லி பண்றப்ப அண்ணே எனக்கு தெரியலண்ணே நீங்களே சொல்லுங்கண்ணே. ஏய் வீடா டி அதுண்ணே வி அது இன்னொரு கிளிப் கொடுக்குவா பார்ப்போம். குட்டீஸ்லாம் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க இந்த சம்மர் டயத்துல. சண்டே ஸ்கூலாண்ணே நானே சொல்லிடட்டா நீங்களே சொல்லுங்கண்ணே. விபிஎஸ்டா ஐயோ சார் மறந்தே போயிருச்சுண்ணே. விபிஎஸ் தானே சார் பாத்தீங்களா ஞாபகப்படுத்தலாம்ல நீங்க. சாரிடா தம்பி நான் என்ன சொல்றேன் ஒரு க்ளூ கொடுத்தேன் நீங்க ஆனா கண்டுபிடிக்கல. அப்படியா சரி பேசிடுவோமா? சரி பேசிடுவோம். விபிஎஸ் சரி நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்துல விபிஎஸ்கான ட்ரைனிங் ப்ரோகிராம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா அப்படியா? ஆமா அது டேட் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல வந்துருச்சா? ஆமா அது நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல புள்ளலக்கோட்டை இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல புள்ளலக்கோட்டையில நடக்க போகுது. அப்படியானே? அண்ணே எந்த தேதினே? டேட் குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கோங்க. நீங்க வந்துருங்க மறந்துடாம. இத பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி சிறுவர் ஊழியம் செய்யலாம். கிராமத்துல சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் நடத்துறவங்களா இருக்கலாம், கிராமத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கள் மத்தியில நாங்க விபிஎஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்படியானே? ஆமா. என்னைக்கு அது நடக்க போகுது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குனே? வர்ற 22ஆம் தேதி 4வது மாசம் நம்ம புள்ளலக்கோட்டை கெத்செமனே வளாகத்துல வச்சு விருதுநகர் மாவட்டத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க போகுது. பாத்துட்டு ஆமா இதை பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்ல, நீங்க பெரிய மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்ல. ஏசாமியை பத்தி கிராமத்துல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு சின்ன பாரம் இருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கணும், எப்படி மேஜிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பப்பட் ஷோ செய்யணும், எப்படி நாடகம் நடிக்கணும், எல்லாமே நாங்க இங்க இருக்க அக்காமாரு அண்ணன்மாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? வா அண்ணே சூப்பர்ண்ணே. எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் கண்டிப்பா எங்களோட நேரம் நீங்க கலந்துக்கலாம். சரிண்ணே. நீங்க தேதிலாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ஆனா கிளம்ப சொல்லவே இல்லை, தேதி நேரத்தை சொல்லவே இல்லை. நீங்க ஜான் புரிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்கா நீ குடிச்சிட்டீங்களாக்கா? அண்ணே நீ குடிச்சிட்டீங்களாண்ணே? அண்ணே முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு. மறுபடியும் சொல்லட்டா? ஆமாண்ணே. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வா சூப்பர் அண்ணே. அடிச்சுக்கண்ணே. கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்கண்ணே. நம்ம எப்ப ஆயத்தத்தோட இருப்போம். எல்லாம் போறாங்க. நம்ம சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ். சூப்பர்ண்ணே. ஓகே தம்பி. சரிண்ணே. ஓகேண்ணே. பாய்ண்ணே. போயிட்டு வரேண்ணே. ஆமா சரிண்ணே. போகாதீங்க. யாருண்ணே? அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் கவனிச்சிட்டு தானே இருந்தேன். விபிஎஸ் ட்ரைனிங் டேட் எல்லாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, சந்தோஷம் தான். சரி தம்பி. ஆனா நான் கிராமத்துல இருக்கேனே, நான் கிராமத்துல இருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவுனே செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்றது நானே? அண்ணே எல்லாம் சொன்னீங்களாண்ணே, இதை சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க தம்பி, இவருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. தம்பி பிகினர் ஜூனியர் 2 பிரிவா நாங்க புக் வெளியிடணும். அதனால அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க சிலபஸ் போட்டுருவோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க செய்யற ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களால அதை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்லாம் வாங்க முடியாதுண்ணே. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய அன்பு போய் சேரணும். அதனால பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காணிக்க மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு போனால் ஓகே. ஓகே நானே, இப்போ ஒரு நாள் தான் ட்ரைனிங் வச்சுருக்கோம். அந்த ஒரு நாளில் வந்து நாங்கள் எல்லா பாட்டும் ஒரே நாளில் கற்றுக்கலாமாண்ணே? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்கண்ணே. என்னென்ன புத்தம்புது பாடல்கள் தலைப்புல பாட்டு வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாட்டு யூடியூப்ல ஆக்ஷனோட வெளியே வந்துடும். ஓ சூப்பர்ண்ணே. என்ன சேனல்ல வரும்? நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிற சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆக்ஷனோட சூப்பர் சாங் அது வெளியே வரும். நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வாங்க, நம்மளும் சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ் எடுக்க போறோம். நம்ம சேர்ந்து இயேசுவோடைய அன்பை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உருவானது இந்த சிறுவர் ஊழியத்துல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குமானா நீங்கள் எங்கள் கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த மே மாதம் ஒரு பிரயோஜனமுள்ள மாதமாக நம்ம அதை கழிப்போம். ஒருவேளை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களால் முடிந்த ஒரு 5 கிராமத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை சந்திப்பீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு பெரிய தேசத்தில் ஒரு தலைவர்களாக, ஊழியர்களாக, மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நம்ம கண்ணு முன்னாடியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இணைந்து செய்வோம், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பாய் பாய். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம்,
முத்து கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே, கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.